எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனி நல்லா அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு பயான்ல மக்கா மதீனா சிறப்புகள் தான் பார்க்க போறோம். لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة صدق الله العظيم. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد لا شريك له وأن محمدا عبده ورسوله. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு இப்படியான ஒரு மஜ்லிஸ்ல வந்துட்டு அல்லாஹு தாலாவுடைய கிருபையில நம்ம ஒன்று கூடியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அதிகமான தலைப்புகள்ல வந்துட்டு பார்த்திருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளா இருக்கட்டும், நபிமார்கள் அவர்களுடைய தோழர்கள், இந்த மாதிரி அதிகமான தலைப்புகள்ல வந்துட்டு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா மக்கா மதீனாவின் சிறப்புகள், அதை பத்தி பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மக்கா மதீனா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்துட்டு அங்க போய் ஹஜ் செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, அது சவுதியில இருக்கு அப்படின்ற சில விஷயங்கள் மட்டும்தான் வந்துட்டு தெரியும். ஆனா அதை நம்ம உள்ளார பார்த்து ஆராயும் பொழுது அதுக்குள்ள வந்துட்டு அல்லாஹு தாலா இவ்வளவான நன்மைகளை நமக்கு வச்சிருக்கான். அங்க போனா இவ்வளவு நன்மைகள், அதை நினைச்சா இவ்வளவு நன்மைகள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம குர்ஆன்ல தேடும் பொழுதுதான் அதுக்குரிய அந்த சிறப்புகளும் சரி, அது உருவான அந்த கதைகளும் சரி நமக்கு புரிய வருது இன்ஷா அல்லாஹ். இதுக்கு இடைப்பட்டதுல வந்துட்டு நீங்க லெஃப்ட் ஆகாம இன்ஷா அல்லாஹ் இத முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையில நமக்கு அல்லாஹு தாலா எப்ப ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு தெரியாது. திடீர்னு நாளைக்கு கிடைக்கலாம், அடுத்த வாரம் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் நாடினவங்க நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த ஹஜ் உம்ரா போகக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். ஸோ அங்க போய் நம்ம என்னன்னே தெரியாம இருக்கிறதுக்கு பதிலா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு அங்க போனோம்னா நம்ம அதோட மகிமை வந்துட்டு நமக்கு தெரிய வரும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் வந்துட்டு சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு மக்கா அப்படின்னா என்னது, மக்கா நகரம் இருக்குல்ல, காபத்துல்லா இருக்குல்ல, சோ அதுதான் அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி விழுந்ததாகவும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு மக்காவுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்ததாகவும், அவங்க ரெண்டு பேத்துக்கும் வழிகாட்டி அவங்க சென்ற இதோதான் காபா அப்படின்ற மாதிரி சில அறிஞர்கள் வந்துட்டு நமக்கு சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பவே வந்துட்டு மலக்குமார்களை வச்சு காபத்துல்லாவை கட்டினதா நமக்கு வந்துட்டு ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹு தாலா வந்துட்டு இந்த உலகத்தை படைச்சப்பவே வந்துட்டு காபத்துல்லாவையும் அல்லாவே கட்டினதா இன்னும் சில அறிஞர்கள் வந்துட்டு சொல்றாங்க. சோ இதுக்கு மாறுபட்ட இந்த கருத்துக்கள்ல வந்துட்டு நமக்கு எது சஹீஹானது அப்படின்றது வந்துட்டு தெரியாது. சோ இந்த மூணு கருத்துக்களும் நமக்கு சொல்றாங்க. அந்த உண்மையான அந்த விஷயம் வந்துட்டு அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் வந்துட்டு தெரியும். சரிங்களா? இப்போ அல்லாஹ் வந்துட்டு வணங்குறதுக்கு கட்டப்பட்ட முதல் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய காபத்துல்லா, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம். அதுதான் வந்துட்டு அல்லாஹு தாலாவை இந்த உலகத்துல நம்ம வணங்குறதுக்காக கட்டப்பட்ட முதல் இடம்னு சொன்னா காபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க அல் மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்னு சொல்றாங்க. மஸ்ஜிதுல் ஹராம்னா என்னது? காபத்துல்லா இருக்குல்ல, சோ அதுதான். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா ரெண்டாவது கட்டினது என்னன்னா அல் மஸ்ஜித் அக்ஸா. அது என்னதுன்னா பைத்துல் முக்கத்தஸ், பாலஸ்தீன்ல இருக்கு இல்லையா, சோ அதுதான் வந்துட்டு ரெண்டாவதா கட்டப்பட்டது. இந்த ரெண்டு பள்ளிவாசல்களுக்கும் இடைப்பட்ட கால அளவு, அதாவது அதை கட்டி இதை கட்டுறதுக்கு கால அளவு என்னன்னா 40 ஆண்டுகள் வந்துட்டு ஆகியிருக்கு. அவ்வள பைத், அதாவது இந்த பூமியில வந்துட்டு மனிதர்கள் அல்லாஹு தாலாவை வணங்க கட்டப்பட்ட முதல் இடம் அப்படின்னா அது நம்மளுடைய காபா தான். சோ காபால தான் முதல்ல அல்லாஹ்வை வணங்க ஆரம்பிச்ச ஒரு இடம்னா அது காபா தான். முதல்ல கட்டப்பட்ட ஒரு பள்ளியும் என்னன்னா காபா தான்.
இத பத்தி அல்லாஹு தாலா வந்துட்டு அல் குரான்ல சொல்றான். அதாவது 3வது ஜுஸுல இருக்கும் 96th ஆயத்துல, இவ்வுலகில் அல்லாஹ்வை வணங்குவதற்கென மனிதர்களுக்கு வைக்கப்பட்ட முதல் வீடு நிச்சயமாக பக்கா. பக்கானா மக்காவுடைய இன்னொரு பெயர் தான் வந்துட்டு பக்கான்னு சொல்லுவாங்க. மக்காவில் இருப்பதுதான். பரக்கத்து செய்யப்பட்டதாக, அதில் நன்மைகள் பன்மடங்காக்கப்பட்டதாகவும் அகிலத்தாருக்கு நேர்வழியாகவும் இருக்கின்றது. அப்ப அல்லாஹு தாலா இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, மக்கா நகரத்துல, பக்கானா அந்த காபத்துல்லா சுத்தி இருக்கு இல்லையா, அந்த இடத்தை தான் வந்து பக்கான்னு சொல்லுவாங்க. இந்த மக்கா அப்படின்றது வந்துட்டு அதிகமான நன்மைகள் வந்து வழங்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு. அல்லாஹு தாலாவால அதிகமான நன்மைகள் கொடுக்கப்பட்ட இடம் பார்த்தோம்னா மக்கா தான். இது வந்து இந்த உலக மக்கள் அனைவருக்கும் வந்துட்டு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு இடமா வந்துட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கி வச்சிருக்கான். இந்த காபத்துல்லா அப்படின்றது வந்துட்டு எல்லாத்துக்குமே சரி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் பரக்கத்தான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய காபத்துல்லா தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாதம் பதிந்த இடமா இருக்குது இந்த காபத்துல்லா. யாரெல்லாம் வந்துட்டு இந்த பூமியில, அதாவது மக்காக்குள்ள நுழையிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூனியமா இருக்கட்டும், கெட்ட விஷயங்களா இருக்கட்டும், அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டிகளா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அழிந்து போகக்கூடியது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் என்னன்னா மக்கா நகரம்னு சொல்றாங்க. இந்த மக்கா அப்படின்றது வந்து வாழ்வதற்கு சிறந்ததா இல்ல மதீனா வாழ்வதற்கு சிறந்ததா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்து கொஸ்டின் இருக்கும். என்ன அப்படின்னா, அறிஞர்கள் அதாவது கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க, மக்கா தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அமல்களுக்கு அதிகமான நன்மைகள் கொடுக்கப்படும் இடம் என்னன்னா மக்கா தான். அதாவது மக்கால போய் நம்ம சின்ன ஒரு அமல் செஞ்சாலும் அதுக்கு அதிகமான நன்மைகளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கக்கூடியதா இருக்கான். அதனால மக்கா வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மதீனா சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஏன் மதீனா சிறந்ததுன்னு சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அவங்க வாழ்றதுக்கு, அதாவது அவங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கு சூஸ் பண்ண ஒரு ஊர்னு சொல்லி பார்த்தா மதீனா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு மக்கால இருக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது இஸ்லாத்தை பரப்புறதா இருக்கட்டும், அந்த சிலை வழிபாடுகள் அதெல்லாம் அழிந்து போனதா இருக்கட்டும். சோ மக்கால தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. மக்கால இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அந்த கெட்ட கெட்ட மனிதர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, வெளியே அனுப்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே அனுப்பிடுறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொஞ்ச தூரம் தள்ளி வந்து ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு ஊருன்னா அது வந்துட்டு மதீனா தான். அதனால மதீனா வந்துட்டு சிறந்ததா சொல்றாங்க. அப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்ம கருத்துன்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்காவும் மதீனாவும் வந்து ரெண்டுமே சிறந்ததுதான். எல்லா விஷயத்திலயுமே இது ரெண்டு விஷயமும் சிறந்ததா தான் இருக்கு. இந்த மக்காவும் சரி மதீனாவும் சரி நம்மளுடைய இரு கண்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல வந்துட்டு மக்காவுக்கு பல பெயர்கள் சொல்லியிருக்கான். மதீனா கிடையாது, மக்காவுக்கு இப்ப சொல்றது. அதுல என்னன்னா மக்கான்னு சொல்றான், அடுத்து பக்கா, உம்முல் குரா, அல் பலது, அல் கரியா. இந்த 5 பெயர்களை வந்துட்டு அல்லாஹ் தாலா குர்ஆன்ல மக்காவுக்காக சொல்லியிருக்கான். அல்லாஹ்விடத்துல வந்துட்டு எந்த விஷயத்துக்கு அந்தஸ்து வந்துட்டு உயர்வா இருக்குமோ அதுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் தாலா பல பெயர்களை கொண்டு கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி இருக்கு. மறுமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அல்லாஹ்விடத்துல உயர்ந்தது, அதாவது உயர்ந்த அந்தஸ்துக்குரியது. அதனால அல்லாஹ் தாலா மறுமைக்கு பல பெயர்களை சொல்லியிருக்கான் அல் குர்ஆன்ல. அதே மாதிரி மக்காவும் அப்படிதான் உயர்ந்த அந்தஸ்து பெற்றிருக்கனால அதுக்கும் அல்லாஹ் தாலா பல பெயர்கள் வச்சு கூப்பிட்டிருக்கான். இந்த மக்கா அப்படின்றது என்னன்னா, இந்த காலத்துல அதாவது நபிமார்கள் வாழ்ந்த காலத்துல வந்துட்டு குறைவான தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமா இருந்துச்சாம். அதாவது அங்க ஜம்சம் அந்த தண்ணியை தவிர வேற எந்த இடத்துலயும் வந்துட்டு தண்ணீர் கிடைக்க வாய்ப்பே இருக்காதான். மக்கள் எல்லாம் வந்து தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க எல்லாம் வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த ஊர் எப்படி இருந்திருக்குன்னா, ரொம்ப வாழ்வதற்கே வந்து சிரமமான ஒரு இடமா இருந்திருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த ஹிஸ்டரி வந்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்துட்டு அல்லாஹ் தஆலா வஹி கொடுப்பான்ல, உங்களுடைய குழந்தை அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அந்த மக்கா நகரத்துல விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹாஜரா அவங்க 2 பேத்தையும் வந்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த பசியில வந்து அழுவாங்கல்ல. சோ அப்ப கூட அந்த பாலைவனத்துல வந்து ஹாஜரா அவங்க அந்த குழந்தையை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த தண்ணிக்காக வந்து அவங்க 2 மலைக்கு அலைவாங்க. சோ அந்த குழந்தையோட பசியை தீர்க்கிறதுக்காக. அப்ப என்ன ஆகும்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அவங்க குழந்தையா தானே இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து எப்படி அதோட காலை வந்து அதாவது இந்த மண்ணில படுக்க வச்சா உதைக்குமோ அதே மாதிரி உதைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு தண்ணீர் வெளியே வந்ததுதான் வந்து ஜம்ஜம் தண்ணீர் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கப்படுறோம். சோ அந்த தண்ணியை குடிச்சுதான் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பசி வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதா வந்து நமக்கு ஹிஸ்டரி இருக்கு. அப்ப அந்த ஊர்ல வந்து எப்படி இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி வாழ முடியாத ஒரு ஊரா இருந்திருக்கு. ஏன்னா மக்கால வந்துட்டு அதிகமான மலைகள் இருக்கும், அது இல்லாம பள்ளத்தாக்குகள், அப்புறம் குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான விஷயங்கள் வந்துட்டு அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்போ மக்கான்னு சொன்னா
யாரு வந்து அத அழிக்க நினைக்கிறாங்களோ, அதாவது மக்காவ வந்து யாரு அழிக்க நினைக்கிறாங்களோ, இல்ல அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் வராங்களோ, அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல அந்த எண்ணம் வருதோ, அவங்க வந்து அழிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது காபாவ கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நெறைய பேர் வந்து அந்த தடுக்கிறதுக்குலாம் வருவாங்க இல்லையா? சோ அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு இப்போ காபா அப்படின்றது என்னது வேர்ல்டோட சென்டர் ஒரு பார்ட்டா வந்துட்டு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். இந்த காபாவ கட்டும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் வந்துட்டு ஒரு கல்லுல படிஞ்சிரும். அதாவது அல்லாஹ் வந்து முன்னாடியே அந்த காபாவ கட்டிட்டான் இல்லையா? சோ அத புதுப்பிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? தந்தை. அவங்களோட மகன் யாருன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு காபத்துல்லாவ புதுப்பிப்பாங்க. அப்ப காபாவ கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த பாதம் வந்துட்டு அந்த கல்லுல வந்துட்டு பதிஞ்சிரும். சோ அவங்க அந்த பாதம் படிஞ்ச அந்த கல்ல தான் என்ன சொல்றாங்கன்னா, மகாம இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அந்த கல்ல வந்து வச்சிருக்காங்க. யாரோட கால் பதிஞ்சிருக்கோ? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கல். அடுத்து பக்கா. சோ பக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா மக்காவோட அடுத்த பெயர். இந்த பக்கான்னு சொல்லி எதை சொல்லுவோம்னா, காபா அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடம், அதாவது அந்த அந்த மக்கள் வந்து அதிகமா சுத்தி வராங்க இல்லையா? சோ அந்த இடத்தை தான் வந்துட்டு பக்கா அப்படின்னு சொல்றோம். அதோட இன்னொரு பேர் என்னன்னா, கூட்டம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா அங்கேதானே ஹஜ் உம்ரா போறவங்க அததானே கூட்டம் கூட்டமா சுத்தி வராங்க. அதனால அல்லாஹ் தஆலா வந்துட்டு அது மேல சத்தியம் செய்றான். அதாவது இந்த சத்தியம் வந்து எந்த சூறால இருக்குன்னா, வத்தீன் சூறால வந்துட்டு இருக்கு. ஓதி காட்டுறேன். வத்தீனி வஸ்ஸைத்தூன். அல்லாஹ் தஆலா என்ன சத்தியம் செய்றான்? அத்தீன் மீது, அதாவது தீன் மரத்தின் மீது சத்தியம் செய்றான். அடுத்து ஜைத்தூன் மேல சத்தியம் செய்றான். வஸ்ஸைத்தூன். வதூரி சினீன் அப்படின்னா அந்த துர்சீன மலையின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செஞ்சிருப்பான். மூணாவதா எது மேல சத்தியம் செஞ்சிருப்பானா, வஹாதல் பலதில் அமீன். மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கா நகரத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மக்கா நகரம் மேல வந்துட்டு சத்தியம் செஞ்சிருப்பான். மேன்மையான விஷயத்துக்கு வந்துட்டு அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடியவனா இருக்கான். அதனுடைய வல்லமையை காட்டுறதுக்காக அல்லாஹ் தஆலா சத்தியம் செஞ்சிருக்கான். அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது? மக்கா அப்படின்றது வந்துட்டு என்னது? உயர்ந்த அந்தஸ்துக்குரிய ஒரு இடமா இருக்குது. மேன்மையானவன் யாரு? அல்லாஹ் தஆலா. அவன் மேன்மையான விஷயத்துக்கு மட்டுமே சத்தியம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிய வருது. அடுத்து மக்கா அப்படின்றது என்னன்னா, அல்லாஹ்விடத்துல மேன்மையான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. மக்காவுல சிறந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரமன் ஆமீனன், அதாவது பாதுகாப்பு. பாதுகாப்புனா யார் வந்து அதுக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்க வந்து பாதுகாப்பை பெறுவார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் எந்த ஒரு தீங்கும் அநியாயமும் நேராது அப்படின்னு சொல்லி நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். மக்கா அப்படின்றது வந்து என்னன்னா, பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் துவா செய்யறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு மக்காவுக்காக துவா செய்யறாங்க. யார்கிட்ட துவா செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா கிட்ட துவா செய்யறாங்க. மக்காவுக்காக துவா செஞ்ச நபி தோழர் யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அல்லாஹ் கிட்ட என்ன துவா செய்யறாங்கன்னா, யா அல்லாஹ் இந்த ஊரை வந்துட்டு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு ஊரா ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பிரார்த்தனைப்படி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிரார்த்தனைப்படி அல்லாஹ் தஆலா வந்துட்டு மக்காவை பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு ஊரா மாத்தி வச்சுட்டான். அந்த பாதுகாப்பு அப்படின்றது வந்துட்டு மறுமை நாள் வரைக்கும், அதாவது கியாமத் நாள் வரைக்கும் யாராலையும் அந்த பாதுகாப்பு வந்து உடைக்கப்படாது, உடைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு தெரிய வருது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஹர்ரம மக்கா யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமியை படைத்த நாளிலே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான்? மக்காவை வந்து புனிதப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வானம் பூமியை படைச்ச அந்த நாள்லயே அல்லாஹ் தஆலா மக்காவை புனிதப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு. யௌமில் கியாமா, இந்த புனிதம் அப்படின்றது என்ன? மறுமை நாள் வரைக்கும் மாறப்படாத ஒரு விஷயமா காத்தருளப்படும் அப்படின்னு சொல்லி தெரியுது. இந்த புனிதத்தை வந்துட்டு யாராலையுமே அழிக்க முடியாது. அங்க வளரக்கூடிய மரமா இருக்கட்டும், செடி கொடிகளா இருக்கட்டும், இல்ல அங்க வேட்டையாடுறதுக்கோ யாருக்குமே அனுமதியும் கொடுக்கப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாடி, அதாவது மக்காவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய அப்ப இந்த அரபுகள் எல்லாம் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, அது ஒரு புனிதமான ஒரு பூமியா தான் வந்து பார்த்தாங்களாம். அதே மாதிரிதான் அந்த பூமி வந்துட்டு ஆரம்பிச்சதுல இருந்து அது அழியக்கூடிய வரை அதோடைய புனிதம் வந்துட்டு மாறாம அப்படியேதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல வராங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் இந்த பூமியில வந்து அநீதத்தை தீங்க விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி நாடுறாங்களோ அந்த எண்ணம் வந்தா கூட அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செய்யறான்? மகத்தான வேதனையை கொண்டு அழிப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. அதாவது காஃபிர்களா இருக்கட்டும், வேற யூதர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் யார் வந்து இந்த மக்காவுல வந்துட்டு தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல அதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அந்த இடத்துலயே வந்துட்டு மகத்தான வேதனையை வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான்.
இந்த ஹிஸ்டரிக்கு முன்னாடி யானைப்படையை வச்சு காபத்துல்லாவை அழிக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் முயன்றாங்க. அது அல்லாஹ் என்ன செஞ்சான், அபாபில் பறவைகள் மூலியமா அந்த யானைகளையும் அழிச்சிட்டான், அதை நினைச்சவங்களையும் அழிச்சிட்டான். சோ அதே மாதிரிதான் இனி வரக்கூடிய காலங்கள்ல யாரு நினைச்சாலும் அவர்களும் அழிந்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு இத பத்தின சிறப்பை பத்தி சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிறப்புகள். மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்றது வந்துட்டு என்னன்னா, அந்த இடத்துல அதாவது காபத்துல்லா தான் மஸ்ஜிதுல் ஹராம். சோ அந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல வந்துட்டு தொழுகிறது அப்படின்றது 1,00,000 நன்மைகள் வந்து கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. நம்ம வந்து மக்காவில எங்க தொழுதாலும், அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் கிட்ட தொழுதாலும் சரி, அங்க போய் 2 ரக்கா தொழுகிறாங்க இல்லையா, அந்த தொழுகைக்கு 1,00,000 நன்மைகள் கொடுக்கப்படும். மக்கால வந்துட்டு எங்க தொழுதாலும் இந்த நன்மைகள் வந்து கொடுக்கப்படும். அடுத்து மதினாவுல மஸ்ஜிதுல் நபவி, மதீனான்னு சொல்லி பார்த்தோம்னா மஸ்ஜிதுல் நபவில தொழுதா 1000 நன்மைகள் கொடுக்கப்படும். மஸ்ஜிதுல் நபவி தவிர வேற எங்க தொழுதாலும் அதை விட கொஞ்சம் கம்மியான நன்மைகள் கிடைக்கும். மக்காவுக்கு வந்துட்டு அல்லாஹு தஆலா கொடுத்த சிறப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹஜ்ஜும் உம்ராவும். இந்த ஹஜ் தவாப் செய்றாங்களே அது வந்து எதுக்கு சமம்னு பார்த்தோம்னா தொழுகைக்கு சமமா இருக்கு. இதுல டிஃபரன்சியேஷன் என்னன்னா, தொழுகையில வந்து நம்ம பேச மாட்டோம், பேசக்கூடாது, தொழுகையில பேசக்கூடாது. ஆனா தவாப் செய்யும் பொழுது பேசலாம். எதை பேசலாம்னா நல்லதை மட்டும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வார்னிங் இருக்கு. அங்க நம்ம தவாப் செய்யும் பொழுது செல்ஃபி எடுக்கிறதோ இல்ல தவாப் செய்யும் போது வேற ஏதாச்சும் நம்ம சிந்தனையில இருக்குதோ அந்த மாதிரி இருந்தா அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு கெட்ட விஷயம்னா அது அதுவா தான் இருக்கும். இப்ப நிறைய பேர் போய் அங்க தவாப் செய்யும் போது வீடியோ எடுத்து ரீல்ஸ் மாதிரி எல்லாம் போடுறாங்கல்ல, சோ அதெல்லாம் வந்து நம்ம அங்க அது கொடுக்கக்கூடிய மரியாதையா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தவாப் செய்யும் போது என்ன செய்யணும், நல்லதை மட்டும் பேசணும், அப்படி இல்லைன்னா அமைதியா இருந்துக்கணும். அந்த இடத்துல போய் நம்ம நன்மையான, அதாவது நம்ம மக்கா கிட்ட போயிட்டாலே நன்மையான விஷயங்களை தவிர வந்து வேற எந்த விஷயத்தையும் யோசிக்கவும் கூடாது, வேற எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பேசவும் கூடாது. அடுத்து ஹஜ்ரத்துல் அஸ்வத் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு. என்னன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் வந்துட்டு மக்கா கட்டிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் இருந்துச்சு, சின்ன கேப் மாதிரி வந்துருச்சு. அப்ப என்ன ஆச்சு, அல்லாஹு தாலா சொர்க்கத்துல இருந்து ஒரு கல்லை வந்துட்டு அனுப்புறான். அந்த கல்லை தான் வந்து அந்த மக்கால ஒரு சைடு போர்ஷன்ல வந்து பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கல்லோட பேர் என்னன்னா ஹஜ்ரத்துல் அஸ்வத். சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் அனுப்பிய ஒரு கல் தான் ஹஜ்ரத்துல் அஸ்வத். சரிங்களா? இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஹஜ்ரத்துல் அஸ்வத் கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லுக்கு வந்து மறுமை நாள்ல அல்லாஹு தாலா என்ன திறன் கொடுப்பானா, பார்வை திறனும் கொடுப்பானா, பேசும் ஆற்றலையும் கொடுப்பானா. எதுக்காக அல்லாஹ் இதை கொடுக்குறானா, அது வந்து மறுமையில சாட்சி கூறும். அந்த கல்லை தொட்டாங்க இல்லையா அவங்களுக்காக அந்த மறுமையில வந்து அந்த கல்லு சாட்சி தோறுமா. அடுத்து கல்லுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து ருக்குவில் யமானி அப்படின்னு சொல்லி ஒரு மூலை மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸ் வந்து எதை நோக்கி இருக்குன்னா, எமன்டோசம் இருக்குல்ல, அதை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல ஒரு பாட்டு. அதையும் அந்த கல்லையும் போய் யாரு தொடுறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் வந்துட்டு உதிருது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்கால இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா ஜம்ஜம் வாட்டர். அந்த ஜம்ஜம் நீர் அப்படின்றது என்னது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாதம் படிஞ்ச நீரா இருக்குது. ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தானே காலை வச்சு உதைச்சாங்க, அப்பதானே தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணி தான் வந்துட்டு என்னது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பாதம் படிந்த ஒரு நீர். இந்த தண்ணியில என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பார்த்தோம்னா நோய் நிவாரணியா இருக்குது. நோய் நிவாரணினா இப்போ யாராச்சும் சூனியம் செய்வினை அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு யாராச்சும் அந்த தண்ணிய போய் அவங்க குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுறதா நமக்கு ஹிஸ்டரியில இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு நோயா இருந்தாலும் நம்ம ஜம்ஜம் வாட்டரை வந்து குடிச்சோம் அப்படின்னா அந்த நோயெல்லாம் வந்து அழிந்து விடக்கூடியதா இருக்குது. மூன்றாவது என்ன ஸ்பெஷல்னா, மறுமை வரைக்கும் அந்த நீர் வந்து நிரம்பிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அது வந்து குறைய போறது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கு. அடுத்து பசியை ஆற்றும் தன்மை வந்து ஜம்ஜம் வாட்டருக்கு இருக்கு. இப்ப யாராச்சும் பசியில இருக்காங்க அப்படின்னா அந்த தண்ணியை குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த பசி வந்துட்டு சரியாயிடும். எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா தண்ணி மூலியமா பசியை ஆத்துனாலும் அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி அந்த வாட்டரை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி எதை நம்ம நினைச்சு குடிச்சாலும், இப்போ ஒரு நியத் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி எதை நினைச்சு நம்ம அதை தண்ணியை குடிச்சாலும் அல்லாஹ் தஆலா அதை வந்து கபில் செய்யக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹிஸ்டரியில இருக்குது. இப்போ என்னன்னா, மக்கள் வந்து சும்மா உம்ரா போறாங்கன்னு வச்சுக்கோங்க, உம்ரா போகும்போது அந்த தண்ணி எல்லாருக்குமே குடிப்பாங்க. அப்ப குடிக்கும் பொழுது மக்கள் வந்து என்ன நினைச்சுப்பாங்கன்னா, வீடு இல்லாதவங்க நான் வீடு கட்டணும்னு நினைச்சுப்பாங்க, பொண்ணு கிடைக்காதவங்க பொண்ணு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. ஆனா அந்த கால அறிஞர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, மார்க்கவாசிகள் வந்துட்டு மறுமையோட வெற்றிக்காக வந்து துவா செஞ்சுட்டு அதிகமான பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்துட்டு குடிச்சாங்களாம். அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹஜ் உம்ரா போகும் பொழுது அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நம்மளுடைய மறுமைக்காக வந்துட்டு அதிகமா அழுது துவா கேட்டுட்டு, நம்மளுடைய பாவங்களுக்காக அதிகமா துவா கேட்டுட்டு, நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்காகவும் நம்மளோட கபர் வாழ்க்கைக்காகவும் துவா கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும். சரிங்களா?
ஏன்னா நம்ம துவா செய்யக்கூடிய அந்த வீடு வேணும்ன்றது, மத்த விஷயங்கள் வேணும்ன்றது இந்த உலக வாழ்க்கையிலே அழியக்கூடியது. இப்ப நம்ம அடுத்த வாழ்க்கைக்கு நம்ம துவா கேட்டு அத அருந்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை வந்து நம்ம பெறணும். ஓகேங்களா? என் மக்காவோட புனிதத்தை வந்துட்டு யார் ஒருத்தவங்க பாதுகாக்கிறாங்களோ அவங்களும் வந்து இந்த உலக வாழ்க்கையிலயும் சரி, மறுமை வாழ்க்கையிலயும் சரி பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அடுத்து பார்க்க போறது மதீனாவின் சிறப்புகள். இவ்வளவு நேரம் மக்கா பார்த்தோமா, அடுத்து மதீனா. மதீனா அப்படின்றது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு மக்காவை பார்த்து சொல்றாங்க. அதாவது மக்கால இருந்து நபியை விரட்டுனாங்க இல்லையா, அப்போ நபி வந்து சொல்றாங்க, மக்காவை பார்த்து சொல்றாங்க, உயர்ந்த பூமி நீ, அல்லாவுக்கு விருப்பமான பூமியிலேயே நீதான் விருப்பமான பூமி. எதை பார்த்து சொல்றாங்க? காபத்துல்லாவை பார்த்து சொல்றாங்க. உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன், அதாவது உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லி எதை சொல்றாங்க? காபத்துல்லாவை சொல்றாங்க, மக்கா நகரத்தை பார்த்து சொல்றாங்க. உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன், ஆனா உன் சமூகம் என்ன செஞ்சிருச்சு? வெளியேற்றிருச்சு, அதனாலதான் நான் இப்ப போறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு ஒரு ஆழ்ந்த அந்த கவலையில வந்துட்டு சொல்றாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு மக்காவுல இருந்து வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப வந்து ஏக்கமா இருக்கட்டும், ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க இருக்கக்கூடிய அந்த நபித்தோழர்களுக்கு வந்து சில பேருக்கு நோயே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கவலையினால நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, மக்கா நகரத்துக்காக நிறைய கவிதைகள் எழுதி எழுதி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சைடு ரொம்ப கவலையில ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மேல வந்து கவலையா இருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, துவா செய்யறாங்க. மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் துவா செய்யறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் மதீனாவுடைய நேசத்தை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மக்காவை வந்து அவ்வளவு நேசிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்ததுக்கு அப்புறம் என்ன துவா செய்யறாங்க? யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்துல மதீனாவுடைய நேசத்தை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா, மக்காவுடைய நேசம் போல அல்லது மக்காவை விட அதிகமான நான் அதாவது நேசம் கொள்ளக்கூடியவனா ஆக்கு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு மதீனாவிலே வந்துட்டு வாழ்றாங்க. மதீனாவிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு மௌத் ஆகுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதே மாதிரி இதுக்கு நபி மதீனாவுக்கு வந்துட்டு இன்னொரு பெயர் இருக்கு. என்னன்னா தொய்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாதிஹி தொய்பா அப்படின்னா சுத்தமான பூமின்னு அர்த்தம். தொய்பாக்கு இன்னொரு பேருனா தாபா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பொருளும் அதான், சுத்தமான பூமி அப்படின்றதுதான். மதீனா இருக்கக்கூடிய அந்த அங்க வீசக்கூடிய காற்றா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய அந்த மணலா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய அந்த செடி கொடி எல்லாமே வந்துட்டு எப்படின்னா சுத்தமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. மலக்குமார்கள்லாம் வந்து மதீனாவில என்ன செய்வாங்கன்னா, அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காகனா, அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பூமியில வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மதீனாவை தான் பூமின்னு சொல்றாங்க. இந்த பூமியில வந்துட்டு சுத்தமானவங்களை தவிர வேற யாராலையுமே இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுத்தமற்றவர்களை வெளியாக்கி விடும் இந்த பூமி அப்படின்னு சொல்றாங்க. மதீனா என்ன செஞ்சிடும்? சுத்தமே இல்லாம இருக்காங்களா அவங்கள வந்துட்டு வெளியாக்கிடுமா. எப்படி வெளியாக்குனா, வறுமை கஷ்டத்தை கொண்டு வெளியாக்கி விடும்னு சொல்றாங்க. அதாவது நல்ல ஒரு மனசு கொண்ட மனிதர்களால மட்டும்தான் அங்க போக முடியும், வேற யாராலையும் அங்க வந்து போக முடியாதுன்னு சொல்லி நமக்கு இன்னும் தெரியாது. அல்லாஹ்வை வந்து அஞ்சினவங்க மட்டும்தான் அந்த பூமியை போய் பார்க்க முடியும், அந்த பூமியில போய் வாழ முடியும், அவங்களுடைய கால் வந்து அந்த இடத்துல போய் பதிய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அடைக்கலம் தேடி வந்த இடம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதாவது தாருல் ஈமான்னா, ஈமானுடைய பூமி தான் என்னது? மதீனா. மக்கா இல்ல மதீனா, ரெண்டுமே சேம் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தது மக்கா, இப்ப பாக்குறது மதீனா. ஈமானுடைய பூமியா மதீனா வந்துட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அவங்களுடைய இறுதி காலத்துல என்ன செய்யறாங்க? இறுதி காலத்துல என்ன ஆகும்னு சொல்றாங்கன்னா, ஈமான் வந்துட்டு தஞ்சமடைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. மதீனாவுல முஃமின்கள் எல்லாருமே வந்து மதீனாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஈமான் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்ல, அதனால. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? மக்காவை வந்து எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டும்போது புனிதப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நான் மதீனாவை புனிதப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை புனிதப்படுத்துறாங்க? மக்காவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை புனிதப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்கதானே நபி வாழ்றாங்க, அதனால. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மக்காக்காக பிரார்த்தனை செஞ்சது போல நான் வந்து மதீனாக்காக பிரார்த்தனை செய்வேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு இந்த மதீனாவுல வாழ்பவர்கள் எல்லாம் வந்துட்டு அதிகம் சிரமம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிக சிரமம்னா எப்படி சொல்றது? பண கஷ்டத்தினால சிரமம் ஏற்படும். மதீனாவுல வாழ்றவங்களுக்கு உணவு இல்லாம சில பேர் கஷ்டப்படுவாங்க, சில பேர் வந்து நோயால கஷ்டப்படுவாங்க. எப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்க்கு எல்லாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்தாங்க, அதே மாதிரி மதீனால இருக்கவங்களுக்கு அதிகமான கஷ்டங்கள் வந்துட்டு ஏற்படும்னு சொல்றாங்க. அதை யாரு சகிச்சு அந்த இடத்துல வாழ்றாங்களோ அவங்களுக்கு மகத்தான கூலி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சொல்றாங்க. ஒரு முறை வந்துட்டு ஒரு நபி தோழர் சொல்றாங்க, நபி கிட்ட வந்து
சொல்றாங்க. ஒருவர் வந்துட்டு என்னால வந்து மதீனால வாழ முடியல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள வந்துட்டு என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய விலைவாசிகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. நான் எப்படி இங்க வாழ முடியும் நபியே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இந்த மதீனாவ விட்டு வெளிய போய் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு நபி சொல்றாங்க, இந்த முடிவ வந்து நீங்க ஒருபோதும் எடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யார் ஒருவர் வந்துட்டு மதீனால வாழ்ந்து அதில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு, அதாவது அந்த கஷ்டங்கள் எல்லாம் சகித்துக் கொண்டு மதீனாலயே மவுத் ஆகுறாங்களோ, மறுமையில வந்து நான் அவங்களுக்கு சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு சொல்றாங்க. அந்த கஷ்டங்களை தாங்கிட்டு மதீனாவுல வாழ்றாங்க இல்லையா, அவங்க வாழ்ந்து வஃபாத் ஆகுறவங்களுக்கு நபி வந்து மறுமையில சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பஸ் போலாம். இதுக்குதான் அக்கா அடி வாங்காத ரூமுக்கு போலான்ட. எந்த ஒரு யூதர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், யாரு வந்து மதீனால வந்து கெட்ட விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 3 பேருடைய சாபமும் இறங்கும் மீன்ஸ் அவங்க மேல இறங்கி அவங்க அவ்வளவுதான் வஃபாத் ஆயிடுவாங்க. அடுத்து மஸ்ஜிதுல் நபவினா என்னது? மதீனால தொழுதோம் அப்படின்னா 1000 தொழுகைகளுக்கு நிகரா இருக்குது. 1000 நன்மைகள் 1000 தொழுகைகளுக்கு நிகரா இருக்குது. நபியோட வீட்டுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட அந்த வழி இருக்கும். அப்படின்னா ஒரு சந்து மாதிரி ஒரு வழி மாதிரி இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா சொர்க்கத்தின் பூஞ்சோலைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மறுமையில வந்து அது ஒரு வழி தானே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த வழி வந்து என்ன ஆகும், அல்லாஹு தஆலா மறுமையில அதை உயர்த்துவானாம். அந்த இடத்துல தொழுதவங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அந்த இடம் வந்து சாட்சி சொல்லக்கூடியதை ஆக்குறான்னு சொல்றாங்க. அதாவது அந்த இடத்துல அந்த வழி இருக்குல்ல, அந்த வழியில தொழுகிறவங்களுக்கு அந்த இடம் வந்து சாட்சி சொல்லும். முதல்ல வந்துட்டு மஸ்ஜிதுல் குபா, அதாவது இது வந்து முதல் பள்ளிவாசலா இருக்கு. மதீனால முதல் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்ல 2 ரக்காத் தொழுதவங்களுக்கு உம்ராவுக்கு சமமா வந்து அந்த தொழுகை ஏற்கப்படுது. அடுத்து அஜ்வானா என்னது? டேட்ஸ். இந்த டேட்ஸ் அப்படின்றது வந்துட்டு யார் ஒருத்தவங்க அந்த 7 டேட்ஸ் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூனியமோ தீங்கோ இல்ல வேற எந்த கெட்ட விஷயங்களும் வந்து அவங்கள தீண்டாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டேட்ஸுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு ஒரு மதிப்பை கொடுத்திருக்கான். இன்னொரு சிறப்பு என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபூரு வந்து எங்கதான் இருக்குன்னா மதீனாவுல தான் இருக்கு. நபி வந்துட்டு உயிரோட இருக்கும் பொழுது உயிரோட இருந்தா இப்ப இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம எவ்வளவு மரியாதை கொடுப்போமோ, நம்ம எவ்வளவு கண்ணியத்தை அவங்க கிட்ட காட்டுவோமோ, அதே மாதிரிதான் மஸ்ஜிதுல் நபவிக்கு நம்ம போனாலும் அதே மரியாதை அதே கண்ணியத்தை தான் நம்ம வந்து இருக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா நபி வந்து அந்த இடத்துல தானே அடக்கம் செஞ்சிருக்காங்க. அப்ப நபி வந்து அவ்வளவு உயர்ந்தவங்கன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த இடத்துல போனாலும் என்னது சத்தம் போட்டு பேசுறதோ, அங்க போய் செல்ஃபி எடுக்கிறதோ, அந்த மாதிரியான ஹராமான காரியங்களை வந்துட்டு செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு எல்லாமே வந்து அமைதியையும் கண்ணியத்தையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிதான் வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களும் வந்து நடைபெறணும். நபிக்கு முன்னாடி வந்துட்டு சத்தம் உயர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா 2 தோழர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நபிக்கு முன்னாடி வந்து சத்தம் உயர்த்தி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி. அப்ப வந்து ஒருத்தரை சொல்றாங்க, என்னன்னா நீங்க இப்படி சத்தம் உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நபிக்கு முன்னாடி. நபி சொல்லல, வேற ஒருத்தவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க சத்தம் உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிஞ்சு போயிருவீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்து கபரை வந்துட்டு நபியோட கபரை வந்து ஜியாரத்து செய்ய போவாங்க இல்லையா நபியோட கபரை. அப்படி போறவங்க வந்துட்டு அந்த பணிவோட அதே புனிதத்தோட தான் அவன் நடக்கணும். நபி புனிதோட என்ன எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க அந்த இடத்துலயும் நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து மக்கா அண்ட் மதீனா கண்ணியத்தை பார்க்கும் பொழுது இதோட 2 கண்ணியத்தையும் யார் ஒருத்தவங்க வந்து அல்லாஹ்வுடைய அந்த புனிதத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அதாவது இப்ப மக்காவுல எல்லாம் வந்து கிளீன் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்னது புனிதம் காக்குறாங்க. அப்ப அவங்களோட இதயத்துங்கள்ல எல்லாம் என்ன இருக்குன்னா இரையச்சம் வந்து சுமக்கிறதுக்கு சமம்னு சொல்றாங்க. அந்த மக்காவுல கிளீன் பண்றாங்களா நிறைய பேர் வேலை செஞ்சு, அவங்களுக்கு எல்லாம் வந்து இரையச்சம் சுமக்கிறதுக்கு அவங்களுக்கு சமமா சொல்றாங்க. அடுத்து மக்காவுக்கும் ஹஜ் உம்ரா போறவங்க எவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கையில வந்து அவங்க பாவம் செஞ்சிருந்தாலும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரவங்க எப்படி இருப்பாங்கன்னா பாவமே இல்லாத ஒரு நல் மனிதரா திரும்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹஜ் போறவங்க எத்தனையோ பேர் வந்துட்டு அங்கேயே வஃபாத் ஆகிடுறாங்க. அதெல்லாம் வந்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வரம். அங்கேயே அடக்கம் செய்யறது அதை விட பெரிய வரமா இருக்குது. அது யாருக்காச்சும் அல்லாஹ் நாடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான வரங்கள் வந்துட்டு கிடைக்கும். இதுல ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா
நான் வந்து மக்காவுக்கு போகணும், மக்கால போய் நான் மவுத் ஆகணும்னு சொல்லிட்டு டெய்லி இதே சொல்லிக்கிட்டே இருப்பாராம். போற வரவங்க கிட்ட எல்லாம் வந்து நான் மக்கால போய் மவுத் ஆகணும், எனக்கு போய் அங்க விட்டுருங்க, நான் மவுத் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் மக்காவுல போய் மவுத் ஆகணும் இப்படின்றத மட்டும் தான் அவர் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு பணக்காரர் வந்துட்டு வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் போய் மக்கால மவுத் ஆகணும், என்னை போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, அவரு வந்துட்டு அந்த பணக்காரர் இருக்கார்ல, அவரு வந்து மக்காவுக்கு கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி கூட்டிட்டு போனோனே அவர் அந்த இடத்துல வந்துட்டு வஃபாத் ஆகிடுறாரு. அப்ப அவர் மனநல பாதிக்கப்பட்டவர் தான். ஆனா அவருடைய உள்ளம் வந்து எத நினைச்சிருக்கு? அல்லாஹ்வ நினைச்சிருக்கு. அந்த காபத்துல்லாஹ் போய் அங்க போய் வஃபாத் ஆகணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த உள்ளம் இருந்திருக்கனால அல்லாஹ் தஆலா அத நாடியிருக்கான். இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஒரு மனிதர் என்ன செய்றாரு, நான் ஹஜ்ஜுக்கு போணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர். அவர் ஹஜ்ஜுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணம் வந்து சேர்த்திருக்காரு. ரொம்ப ஆசையா கொஞ்சம் கொஞ்சமா அவரு உழைச்சு அந்த பணத்த வந்து சேர்க்கிறாரு. அப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நம்ம எப்படியாச்சும் ஹஜ்ஜுக்கு போயிருவோம் அப்படின்ற மாரி அவரு நினைக்கிறாரு. ஸோ அப்படி நினைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க பக்கத்துல இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா வறுமையால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ வறுமையால கஷ்டப்படும்போது இவரு போய் இந்த மனிதர் போய் அவங்கள பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்துட்டு இவங்க வந்து வறுமையால இவ்ளோ கஷ்டப்படுறாங்களே பணம் இல்லாம. நம்ம ஹஜ்ஜுக்கு போறதுக்காக இவ்ளோ காசு சேர்த்து வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, இவரு ஹஜ்ஜுக்கு போக சேர்த்து வச்ச அந்த காசு எல்லாத்தையும் வந்துட்டு அந்த மனிதர்கிட்ட ஐ மீன் அந்த ஃபேமிலி கிட்ட குடுத்துடுறாங்க. அந்த வறுமையில கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க கிட்ட குடுத்துடுறாங்க. இப்போ இவரால வந்துட்டு ஹஜ்ஜுக்கு போக முடியல. அப்ப ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா வந்து ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்துட்டு வந்து இவங்க கிட்ட வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த மனிதர் ஒருத்தர் வராரு இவர்ட்ட. வந்துட்டு ஒரு பேக் குடுத்தோனே அதுல பார்த்தா 2 மடங்கான பணம் வந்து இருக்காம். இவர் குடுத்ததுக்கு 2 மடங்கான பணம் வந்து இருக்காம். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள நான் அங்க மக்கால பார்த்தேன். நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம போகவே இல்ல. எப்படி இவரு பார்த்திருப்பாரு நம்மள அப்படின்னு சொல்லி. இல்லங்க நீங்க தான் பார்த்தீங்க. நீங்க வந்து இத விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அப்போ அவருக்கு என்னது, அவர் குடுத்த அந்த பணத்துக்கு 2 மடங்கு நன்மையா அல்லாஹ் தஆலா அதிகமான பணமும் குடுத்துட்டான். மற்றொன்னு வந்து என்னது, அவர் ஹஜ்ஜுக்கு போன நன்மையும் கிடைச்சிருச்சு. அதாவது அவரு போகல. ஆனா அவரோட ரூபத்துல அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள கூட அந்த காபத்துல்லாஹ்க்கு அனுப்பியிருக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கு. அப்ப என்னது, அவருக்கு பணமும் கிடைச்சிருச்சு. அவர் காபத்துல்லாஹ்க்கு போன அந்த நன்மையும் கிடைச்சிருச்சு. ஒவ்வொரு மனிதரும் நம்ம இப்ப எப்படி இருக்கோம்னு தெரியாது. ஆனா நம்ம மக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்னது ஃபுல்லா நம்மளுடைய வாழ்க்கையே அந்த இடத்துல அர்ப்பணிக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு எண்ணம் வந்துருமா. தொழாதவங்க கூட ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து 5 நேரம் தொழுக ஆரம்பிச்சிருக்காங்க. காபாவை பார்த்தோன்னே அவ்வளோ பேர் அழுகுறாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த அழுகுறது. ஏன்னா அந்த காபாவுக்கு போனோம்னா நம்ம செஞ்சக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் வந்து நம்மளோட மைண்டுக்கு வந்துருமா, யாரை இவ்வளவு பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காபத்துல்லாவை பார்த்தா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை பார்க்கும்போது என்ன ஆகுது, நம்மளோட தப்பா இருக்கணும், நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அந்த தீமைகளா இருக்கணும், எல்லாமே ஞாபகம் வந்து ஒவ்வொருவரும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் வந்துட்டு உண்மையான தக்வா. இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக. இறுதி மூச்சு உள்ளவரை அதிகமான நன்மைகள் செய்து சொர்க்கத்திற்கு செல்ல முடிவு செய்வோம். முயற்சி நம்முடையது, முடிவு அல்லாஹ்வுடையது என்று என்னுடைய பயானை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.